அஜித்தை வைத்து தனுஷ் படம் எடுப்பதற்காக ஒரு மீட்டிங் போயிட்டே இருக்கானே நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சேனல்லையும் இதை பற்றி வீடியோவை போட்டிருந்தோம். அந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மை பொய்யன்னு நமக்கு இதுல சொல்ல போறோம். மீண்டும் இது போன்ற வீடியோவை நீங்க பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சும்மா பார்த்துட்டு போகாதீங்க. சப்ஸ்கிரைப், லைக் எல்லாம் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நமக்கு நிறைய தகவல்களை உண்மையா கொடுக்கப்படுதும். இப்பேற்பட்ட சினிமா விஷயங்களும் சரி, சோசியல் மீடியாக்கள் சில விஷயங்களும் சரி உண்மையாக கொடுக்கப்படுறோம். இது நமக்கு கொஞ்சம் ஆராய்ச்சி விசாரிச்சுதான் சில விஷயங்களை சொல்லப்படுது. அதுக்காக முந்திரி கொட்டை போல முந்துறதுக்காக வீடியோ இது நம்ம போடுறது இல்லை. அதனால நம்ம வீடியோவுக்கு நீங்க சப்போர்ட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணா மீண்டும் நமக்கு நம்ம சேனல்ல நீங்க முக்கியமான வீடியோக்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதனால இந்த வீடியோக்கு நீங்க சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஓகே, சரி, வீடியோக்கு போவோம். அனைவருக்கும் வணக்கம். தனுஷ் அஜித்தை வைத்து ஒரு முக்கியமான ஒரு படத்தை தயார் பண்ண வச்சிருக்கிறாரு. திடீர்னு ஏன் தனுஷ் அஜித் பக்கம் சாஞ்சார்னு நம்ம நினைக்கலாம். பல பேர்களுக்கும் சந்தேகம் ஏற்படலாம். சமூக ரீதியில பார்க்கும்போது தனுஷ் ஒரு நடிகர் விஷயங்கள்ல ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதராக உருவாக இருந்த காலங்களாக கொஞ்சம் தள்ளி நிக்கிறதுன்னா சொல்ல முடியும். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவு ஒரு பாதிப்பை கொடுத்திருக்கான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் 2 வார்த்தையில சொல்றேன். நம்முடைய சூப்பர் ஸ்டாரோட மகனை டைவர்ஸ் பண்ணல சினிமா வட்டாரத்துல தனுஷை கொஞ்சம் தள்ளி வச்சு பாக்குறது தான் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்ட இடத்துல என் வேலை உண்டு நானும் உண்டான்னு சொல்லி படத்தை நடிச்சு அவர் இறக்கிட்டே இருக்கிறாரு. இதுதான் தனுஷுடையது. தனுஷ் நமக்கு முக்கியமா சொல்லணும்னா தனுஷ் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு எண்ணம் எல்லா மனுஷனும் இருக்கும். அது போலதான் தனுஷுக்கும் இருக்கு. அந்த அளவுக்கு தான் அவர் சில விஷயங்கள்லாம் பண்றாரு. மாளிகையா வீடெல்லாம் கட்டி கொஞ்சம் ஜாலியா இருக்கிற மாதிரி உள்ள கேரக்டர் தான் தனுஷ். ஆனா இப்பேற்பட்ட ஒரு மனிதன் நம்முடைய சோசியல்லயோ இல்ல சமூகத்திலேயோ சில விஷயங்கள்ல தள்ளி நிற்கும் போது நம்ம முகம் வெளியில தெரியணும். அதுக்காக நமக்கு யாரு அடுத்த கட்டம் நமக்கு கிராஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் தலை எடுத்து வச்சுக்கிறது ஒரு சுயநலத்துக்காக இல்லைங்க. அவருடைய ஒரு விஷயத்த சில விஷயங்களாக சொல்லப்படுவது நமக்கு மக்களுக்கு அது தெரியப்படுத்தணும்னா யார் மூலமாக தெரியப்படுத்த முடியும்? முக்கியமாக ஒரு மெயின் நடிகர் பண்ணா அது மக்களுக்கு ரீச் ஆகும். பல பேர்கள், பல கோடி மக்கள் அதை பார்ப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு கதையை ரெடி பண்ணி கமர்சியலா பெரிய ஒரு மாஸ் படமா, அதுவும் இந்த குட்பே டக்கடி படம் டீசர் வெளியான பிறகு இவருடைய இந்த கதைக்கு தலை நடிச்சா கரெக்டா இருக்கும்னு நினைப்புல தான் இந்த படத்தை கதையை உருவாக்கி வச்சிருக்காரு. ஒரே போன் கால் தான். அதுவும் அஜித்தோட நேரடியா பேசல, சுரேஷ் சந்திராவோட பேசி அது இப்படி ஒரு கதை இருக்கு, நம்ம தலை பண்ணுவாரா அப்படின்னு கேட்கும் போதுதான் இந்த விஷயம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அஜித்திட்டேந்து கால், நமக்கு நேர்ல சந்திப்போம், கதையை நமக்கு கேட்போம், சந்திப்போம், நமக்கு படம் எடுப்போம், உறுதி வாக்குமூலமே கொடுத்துட்டாரு அஜித். ஏன் தனுஷை தள்ளி வச்சு பார்த்தது ஒரு பக்கம், ஆனா திடீர்னு தனுஷு கூட தலை இணைவதற்கு இன்னொரு பக்கம் இருக்குங்க. அதுதான் தலை சினிமால ஒரு ஃபீல்டுல இருக்கிற மனுஷன் விழுந்துட்டானா அவனை எழ வச்சு அதை நல்ல இதா ஆக்குறது தான் தலையோட வேலை. சிரிக்க வச்சு இந்த கண்ணீர் பட வச்சு அவங்கள விழுத்துற வேலை தலைக்கு கிடையாது. அப்பேற்பட்ட இடத்துல யாரா இருந்தாலும் கூட முதுகெலும்பா நிற்கக்கூடியவர் தான் நம்முடைய அஜித். இப்பேற்பட்ட ஒரு மனுஷனை சார்ந்து இப்பேற்பட்ட ஒரு கதையை நம்ம சொல்லி ரெடி பண்ணிடுவோம். அதுக்காகத்தான் ஏப்ரல் மாதம் வருவாரு, இந்த கதையை கேட்பாரு. அதுக்கப்புறம் தனுஷும் அஜித் படம் பண்ணுவாங்க. ஆனா அடுத்த படம் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. அடுத்த படம் ஆர்கே ரவிச்சந்திரன் கூட இருந்தாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் தனுஷ் கூட செயற்படலாம். கதையை அஜித் 1 லைன் மட்டும் தான் கேட்டிருக்காரு, பிடிச்சு போச்சு. மொத்த கதையை கேட்கலாம்னு கொஞ்சம் ஏற்பாடு சந்திக்க போறாங்க அஜித்தும் தனுஷ். அஜித்தும் தனுஷும் சந்திக்கிறானா விளையாட்டு விஷயமா இருக்கும். நிச்சயமாக நார்மலான சில விஷயங்கள் அங்கே தெரிய வரும். இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியணுமானா, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு பார்க்கணுமானா, இப்படி சினிமா நடிகருக்குள்ளே சினிமா நடிகரை வச்சு படம் எடுக்கும் பல அதிர்ச்சியும் ஆச்சரியங்களும் உங்களுக்கு தெரியணுமானா நம்ம சேனலுக்கு நீங்க வாங்க, சப்ஸ்கிரைப், லைக் எல்லாம் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற வீடியோவை சந்திக்கும் முறை உங்களிருந்து விடைபெறுவது பெஞ்சமின். வணக்கம். We'll be right back.